இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம அனிதாவோட பேர் இருந்துச்சு. இப்போ ஹார்ட் பீட்டில் கரண்ட்டா அவங்க ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படா இவங்க பிக் பாஸ் போவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு எபிசோடில் நம்ம அனிதா வந்து யூஎஸ் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் டிவியை பொறுத்த அளவுக்கு இந்த சீரியலில் நடிக்கிறவங்க யாராவது யூஎஸ் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க பிக் பாஸ் தான் போவாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கோட 4 எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து போரிங் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ரதி அண்ட் தேவ் இவங்களோட லவ் ஸ்டோரி எதுக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ஸ்டோரியை வந்து சொன்னாங்க. பட் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பெருசாக ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி லென்த்தாக கொண்டு போகாமல் அழகாக வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீசன் 2 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டர் கொண்டு வந்து ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லேயே செம்ம பீக்குக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்தீங்கன்னா, ரதி அண்ட் விஜய் இவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் ரீனா அண்ட் அர்ஜுன் இவங்களையாவது ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸுக்கு அப்புறமா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற கேரக்டர்ஸோட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மேபி எல்லாருக்கும் போர் அடிக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த பிரீத்தம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து பயங்கர ஹைப் கொடுத்து அவர் ஏதோ பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. பட் அவரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மானசா அப்படிங்கிற கேரக்டர் கொண்டு வந்து அவங்களுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லி கேரக்டர் ஏதோ பண்ண போகிறாங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களையுமே வந்து ரொம்ப டம்மியாக தான் வந்து இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சரி ஓகேங்க, இன்னைக்கு 4 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருப்போம், ஒரு பேஷண்ட் அதாவது ஐஜி ஒருத்தர் அட்மிட் ஆகி நம்ம நிலோஃபர் வந்து நீடில் உள்ளே போட்ட மாதிரி பெரிய கான்சிக்வன்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரதி அண்ட் விஜய் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இதே மாதிரி அந்த ஸ்கூல் டைமில் பெருசாக பிரச்சனை நடந்து அதில் ரதி வந்து இந்த இடத்துல நீ அடித்து சண்டை போட்டுலாம் பண்ணக்கூடாது, நீ சிம்பிளாக ஒரு சாரி கேளு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஸ்மூத்தாக முடிக்கிறாங்கன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க சிச்சுவேஷனுக்குமே பெருசா பிரச்சனை பண்ணாம சண்டை போடாம சிம்பிளா ஒரு சாரியை கேட்டு போயிடுவாரு. இல்ல இதெல்லாம் வந்து உன்னோட ட்ரைனிங் தான், நீ ஸ்கூல்ல இந்த மாதிரி சொன்ன தெரியுமா, அதை தான் நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கனெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ல எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி இல்லை. ஸோ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம், அதாவது நிலோஃபர் தானே இந்த கேஸ்ல மாட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க செம டவுனா இருப்பாங்க. ஸோ அதை வந்து கிரண் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு, இதனால அவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு. ஸோ அது அப்படியே தாங்க அதே மாதிரி தான் நடந்துச்சு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலோஃபர் வந்து ரொம்ப கோமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சடனாக வந்துட்டு ஓகே எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இவர் குட் மார்னிங் அனுப்புறதும், உடனே வந்து இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப ஓவர் நைட் சேஞ்சாக இருந்தது. இது அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு நிலோஃபருக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொண்டு போய் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு காட்டியிருந்தா கூட ஒரு கன்வின்சிங்காக இருந்திருக்கும். ஸோ அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ரதி அண்ட் தேவ் அவங்களோட ஸ்டோரி, அதாவது அவங்க ஸ்டோரியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ இதில் நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம், நம்ம ரீனா வந்து எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறப்போ நம்ம விஜயவே யூஸ் பண்ணி தேவ்கிட்ட ஸ்டோரியை வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம விஜய் வந்து ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப லென்த்தாலாம் கொண்டு போகாமல் ரொம்ப சிம்பிளாகவே தேவ் வந்து அவரும் ரதியோட லவ் ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பாரு. பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஒரு ட்விஸ்ட்டை போட்டிருப்பாரு. அதாவது ரீனா கிட்ட எனக்கு இதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும்ல, இப்போ நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டு நான் உனக்கு வந்து இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத கேட்டு சொல்லிட்டேன், அதே மாதிரி அவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கேட்டு சொல்ல அப்படின்னு சொன்னது வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டராக இருந்தது. ஏன்னா அதில் வந்து ரீனா தான் ரீசன் அப்படிங்கிறது தெரிஞ்சா ரீனா அவரோட பொண்ணு அப்படிங்கிறது சிம்பிளாக தெரிஞ்சிடும். பட் இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அதாவது ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்குமே தெரியும் ரீனா தான் பொண்ணுன்னு, பட் எப்படியா யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அதனால இவங்க வந்து இதை ட்ராக் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை வந்து இன்னும் ட்ராக் பண்ணிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து ரெகுலராக ஷட்டில் கேம் வந்து போய் விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் விஜயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். பட் இன்னைக்கு எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் ரேண்டமாக யாரோ 2 பேரோட விளையாடுற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அதாவது விஜயும் அர்ஜுனும் வந்து அந்த ஷட்டில் டெய்லி விளையாடி அவங்க க்ளோஸ் ஆக போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மானசாவை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரொம்ப டம்மியாகிட்டாங்க அப்படின்னு சொன்னால அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானசா வந்து நேராக அர்ஜுன்ட்டியே போயிட்டு நீ திரும்ப ரீனாட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக இருக்கும் அவங்க சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது அர்ஜுன் வந்து கவுன்சிலிங் வேணாம்னு சொல்லிட்டு வேற பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. அண்ட் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அர்ஜுன் அண்ட் ரீனா அர்ஜுன் வந்து எப்படி ரீனாவை விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படின்ட்டு. அந்த சினாரியோலையும் திரும்ப இவங்க போயிட்டு நீ ரீனாட்ட பேசாத அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து என்னடா இது வந்து ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து இவங்களுக்கு நம்ம வேம்பயர்லாம் ஒரு பேரை வச்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மீட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இதில் இன்னும் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே அர்ஜுன்ட்ட போயிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வேற அவங்க சொல்லிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீனில் தான் பார்த்தீங்கன்னா அனிதா அண்ட் மானசா பேசிக்கிட்டு இருக்கப்போ அனிதா ரொம்பவே கிளியராக சொல்லுவாங்க, அர்ஜுன் தான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு நான் நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, அதுவும் அவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் கிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அர்ஜுனை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டும்
நம்ம மானசா நேராக போயிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மாதிரி ஸ்டூப்பிடாக இருந்தது. பட் இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதாவது 2 பேருக்குமே வந்து மாற்றி மாற்றி கால் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள மீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து ஐடியாவாக இருந்தது. ஸோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் வந்து மேபி தேவ் வந்து பசங்களுக்காக திரும்ப வர மாதிரி காட்ட போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஃபைனலாக இந்த 4 எபிசோடில் வந்து இன்னொரு விஷயம், அதாவது இந்த ஸ்டோரியோட லிங்க் ஆகாமல் வந்த ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னெண்ட்டாக ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க வீட்டில் நடக்கிற அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அது ரிலேட்டட் நம்ம தேஜு பண்ண விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க இந்த 4 எபிசோடில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக நடந்தது. ரதி அண்ட் விஜய் இல்லைனா ரீனா அண்ட் அர்ஜுன். ஸோ இதை சுற்றி ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி மற்ற விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்தது. கண்டினியூஸாக 2 வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போங்க நெக்ஸ்ட் வீக்காவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வாரம் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் எதாவது முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.